வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை T-Nagar ஃபேமஸ் மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியோடு இப்போது அதை குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மிச்சம் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு வேர்க்கடலையை மட்டும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், பெரிய பழுத்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு கேரட்டை நல்ல பொடியாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா கலக்க ஆரம்பிச்சிடலாம். வேக வச்ச வேர்க்கடலையோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு காரம்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலாவும் நான் கொஞ்சம் மீடியமாக தான் போடுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக வேணுன்றவங்க அரையிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம துருவி வச்சுருக்க கேரட், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்த பிறகு கடைசியாக இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு அரிசி பொரி சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு பாதி மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறை பிழிஞ்சு எடுத்துடலாம். கொட்டைகள் எடுத்துட்டு லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வேர்க்கடலையை நம்ம கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியோடு சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். இந்த மசாலா வேர்க்கடலை ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப சுவையான இந்த மசாலா வேர்க்கடலை ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.